தொழுகிற ஒரு மனிதனிடத்தில் விசுவாச காட்சிகளை பார்க்கிற அருவருக்கத்தக்க இருக்காது. தொழுகிற ஒரு குடும்பத்தில் காரியங்கள் இருக்காது. ஒரு பெண்ணிடத்தில் விசுவாச சிந்தனைகள் இருக்காது. ஒரு ஆணிடத்தில் விசாரம் போன்ற பாவங்கள் நிச்சயமாக இடம் வராது. சொல்கிறான், அது உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கும். இவருடைய தொழுகை ஒரு 4-5 மணி நேரத்திற்கு பிறகு இன்னும் ஒரு 6-7 மணி நேரத்தில் லொஹருடைய தொழுகை, இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அசருடைய தொழுகை, இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் மக்ரிபுடைய தொழுகை, இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை. இப்படி ஐங்கால தொழுகையை வாசலில் பாங்கோசை கேட்டவுடன் பள்ளியிலே ஜமாத்தை நோக்கி நீங்கள் சென்று தொழுது பாருங்களேன். அது எந்த அளவுக்கு உங்களை பக்குவப்படுத்துகிறது, ஏற்றத்தை ஏற்படுத்துகிறது, ஈமானுக்கு ஒரு உரமாக ஈமானை அதிகரிக்க பயன்படுகிறது என்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். உணர்ந்ததனால் நாங்கள் பேசுகிறோம். தாய்மார்களே, பெரியோர்களே, தொழுகையை விட்டு விடாதீர்கள். நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 கேள்விகள் கேட்பானாம். கேள்விக்கு பதில் சொல்லாதவரை யாருடைய காலும் உண்மை நாளிலே நகராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியுமா உங்களுக்கு இந்த வாழ்வு? இந்த வாழ்வு மா ஹலக்து ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், உங்களை அவனை வணங்குவதற்கு என்று அல்லாஹ் சொல்லுகிற போது மாற்றமாக உலகத்திலே வாழ்ந்தால் தந்த ஆயுள் காலத்தை முழுக்க முழுக்க வீணடித்து ஆரோக்கியத்தை எல்லாம் பாழ்படுத்தி இந்த உலகத்தில் சுகபோக வாழ்வோடு நாம் வாழ்ந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா 4 கேள்விகளை கேட்பான். பதில் சொல்லாமல் எந்த காலும் நகராது. அதில் ஒன்றுதான், உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலத்தை எப்படி நீங்கள் செலவு செய்தீர்கள், இளமை பருவத்தை எதில் நீங்கள் ஈடுபடுத்தினீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்க போகிறான் நம்மிடத்தில்.